ஹாய் நண்பன் நம்பி நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஷியாம் நிரா நிழல் ரவி நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற அஸ்திரம் த சீக்ரெட் மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஷியாம் ஹீரோவா நடிச்சு நாம பாக்குறோம். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு பார்க்ல ஆட்கள் இருக்கிற அவ்வளவு பேர் மத்தியில ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்து போறாங்க. ஒரே மாதிரி வேற வேற இடத்துல ரெண்டு கொலைகள் நடந்திருக்க விஷயம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல போலீஸா இருக்க நமக்கு ஷியாமுக்கு தெரிய வர ஷியாமும் பாத்தீங்கன்னா அந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. அதாவது இது கொலையா இருக்குமா இல்லன்னா இதுக்கு பின்னாடி வேற யாரு இருக்காங்க இல்ல தற்கொலையா, அதே நேரம் ஷியாமுக்கும் இந்த தற்கொலைக்கும் பின்னாடி என்ன மாதிரியான ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க பிளாஷ்பேக் என்னங்கிறது அந்த படத்தோட கதையேங்க. என்னதான் ரொம்ப கேப் குறவு இந்த படத்தை நம்ம ஷாம் நடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு நல்லாவே இருக்குது. இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரை விட ஷாமோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா நம்ம ஷாம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லீவ்ல இருந்தாலுமே அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிற விதம், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காங்க. அவங்க நடிப்பு தான் இந்த படத்துக்கே பக்கபலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஷாமோட ஒய்ஃபா வர நிரா, நிழல் ரவி, இன்னும் இந்த படத்தை நடிச்ச எல்லாரோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு என்னவோ பாத்தீங்கன்னா சுமார் தாங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் படம்னாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே முக்கியம். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தானங்க நம்ம எங்கேயாவது எழுந்து போகணும்னு நினைச்சா கூட மியூசிக்கை கேட்டதுமே சரி, ஓ அடுத்தது ஏதாவது நடக்க போகுதோ அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்க வச்சு ஒரே சீட்ல உட்கார வச்சிருக்கோம். ஆனா இந்த படத்துல நம்ம சுந்தரமூர்த்தி அவங்களோட மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு சொல்லணும்னா அவ்வளவு ஒத்து போகலங்க. அதே மாதிரி படத்துல சொல்ல வர பிளாஷ்பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. மொத்தத்துல இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் சொல்ல மாட்டேங்க. வீட்டுல இருக்க போர் அடிக்கி பேசாம படத்து போலாம் சொல்லி வேணா நீங்க இந்த படத்தை போய் தாராளமா பாத்துட்டு வரலாம். அப்புறம் எனக்கு படத்தை போய் பாருங்க, படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.